ஆண்டவன் தான் உங்களை காப்பாற்றுகிறான் என்று பக்தி மயத்தை தேடுகின்ற நாடாளுமன்ற சட்டத்தை மீறிய செயல். நீங்கள் எதில் வேணா பக்தியா இருங்க, அந்த பக்தியை யாரும் குறை சொல்லவே இல்லை. ஆனால் பதில் பேசுகின்ற நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ள நாடாளுமன்ற சட்டங்களின் அடிப்படையில் அதை பேசுவதற்கு மாறாக இப்படி பேசுவதனுடைய நோக்கம் உள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களை அந்த கத்த வைத்தது அவருடைய ஸ்பீச் தான். நீங்க அடுத்ததா அவர் பேசுறாரு, போன பீரியட்ல இருந்த துணை ஜனாதிபதி அவருக்கு நாங்க ஒரு பணி நிறைவு பாராட்டு விழா அல்லது வழியனுப்பு விழா நடத்தலாம்னு நினைச்சோம், நடத்த முடியல அப்படின்னு கார்கே சொல்றாரு. அப்ப சட்டம் கேட்கிறாங்க. சட்டம் போட வைத்ததுக்கான வாசகங்கள் உருவாக்கப்பட்டது மோடியால தான். மோடி சொன்ன அந்த வாசகங்களால தான் அந்த வெறி என்பது ஊட்டப்படுகிறது. அந்த வெறியின் மூலமா தான் அவங்க கத்துறாங்க. அவர் கேட்டிருக்கிற பாயிண்ட் என்ன, எல்லா ஜனாதிபதிக்கும் துணை ஜனாதிபதிக்கும் ஒரு மரியாதை கொடுக்கும் போது அவர் எப்படி போனார் என்று கேள்வி கேட்கின்ற உரிமை, வழி அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஆளும் கட்சி இருக்குது. ஆனால் ஆளும் கட்சி அதை மறைக்க முயலுகிறது அதிகாரத்தின் பெயரால். அது சரியல்ல என்று கார்கே கரெக்டா சொல்லியிருக்காரு. நாடகத்தை போடாதீர்கள். பீகாரில் போட்ட தேர்தல் தோல்விக்கு பின் நீங்கள் இங்கே நாடகம் போடாதீர்கள். பிரியங்கா காந்தியினுடைய பதில் பாருங்க. மற்ற விஷயங்களை பேசுபவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள், நாடகத்தை போடுபவர்கள் நீங்கள். பிரதம மந்திரி நாடகம் போடாருன்னு சொல்லிட்டு அந்த சிபி ராதாகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறுனுடைய 2-3 காட்சிகளை நாடகமா போடுறாரு.